ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்ருக்கிற ஒரு சித்தார்த்தா ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரியலி வெரி நைஸ் ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு ஸோ இட் ஹஸ் கம் இந்த ட்ரூவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் யூ ஆர் வெரி டேலண்டட் ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். எனக்கு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, and you're going to do it because you are amazing actresses, both of you. I'm very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You are going to shine and you are going to do lots and lots of films. So this is just the starting. இன்னும் பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. Wishing you all the best. ஷரத் சார் ஆல்வேஸ் ஸ்வீட், வெரி காம், ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபஸ்ட்டிலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் ஷரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு